ஹாய் நண்பா நண்பீஸ், வெல்கம் டு அவர் பயணங்கள் தொடர்கதை vlogs. இன்னைக்கு ஒரு சூப்பர் ட்ரிப் ஸ்டார்ட் பண்ணலாமா? அதுவும் நம்ம கோயம்புத்தூருக்கு. ஆமாம் நண்பா நண்பீஸ், நம்ம என்ன ட்ரெயினில் போகிறோம் நீங்கள் ஆல்ரெடி யூடியூப் தம்ப்நெயிலில் பார்த்து வந்திருப்பீங்க. ஸோ வாங்க நம்ம சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டு நம்ம டீட்டெயிலாக நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ வாங்க நம்ம ட்ராவல் பண்ணுவோம் வாங்க. ஸோ நானும் 5 ரூபா கொடுத்து செகண்ட் கிளாஸில் நானும் ஒரு டிக்கெட் எடுத்துட்டேன். பெரம்பூர் டு சென்னை சென்ட்ரலுக்கு. நம்ம ட்ரெயினில் நம்ம போயிட்டுருக்கோம். கோயம்புத்தூர் வரைக்கும் நம்ம போகிறோம். நைட் ட்ரெயினில் தான் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ என்ன ட்ரெயின் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ இருந்தாலும் ஒரு சின்ன சஸ்பெண்டோடு நம்ம சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளே நம்ம போகலாம் வாங்க. ஸோ இதான் நம்ம வந்து ட்ரெயின் நண்பா நம்பி சென்ட்ரல் வரைக்கும் நம்ம கூட்டின்னு வந்து விட்டுச்சு. ஸோ ட்ரெயினுக்கு நம்ம ஒரு ஹாய் சொல்லிவிட்டு நம்ம நேராக நம்ம அந்த எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் டெர்மினலுக்கு நம்ம போவோம். எலக்ட்ரிக் ட்ரெயின் டெர்மினல்லே எக்ஸ்பிரஸ் ட்ரெயினோட டெர்மினல்ஸோட டிபார்ச்சர்ஸ்லாம் போட்டாங்க. ஸோ எந்த ட்ரெயின் நீங்களே கண்டுபிடிங்க. ஸோ வாங்க நம்ம உள்ளுக்குள்ளே நம்ம போவோம் ட்ரெயினுக்குள்ளே. ஸோ லாஸ்ட் டைம் நம்ம அந்த டெர்மினலில் நம்ம மெயின் என்ட்ரன்ஸில் நம்ம உள்ளே நுழைஞ்சோம். நம்ம இந்த டைம் நம்ம இந்த என்ட்ரன்ஸ் வழியாக நம்ம உள்ளே நம்ம நுழைவோம். ஸோ நானும் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் வந்து ஒரு 2 மாதம் கிட்டே இருக்கும். ஸோ அதுக்குள்ளேயே நல்ல டெவலப்லாம் நல்லா பண்ணிட்டாங்க. நைட் லைட்லாம் நல்லா வச்சு நல்லா சூப்பராக டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஏர்போர்ட் லைக் லான்ச் நண்பா நண்பீஸ். இது வந்து நம்ம vlog வந்து நம்ம ஒரு நாள் நம்ம எக்ஸிக்யூட் நம்ம பண்ணுவோம். நமக்கு டைம் அவ்வளோ இல்லை நமக்கு. ஸோ நம்ம ட்ரெயினை நம்ம பிடிச்சி நம்ம போகணும்ல கோயம்புத்தூருக்கு. ஸோ இது வந்து இப்போ மினிமம் நம்ம வந்து ஒரு 1 hour ஆச்சும் நம்ம இருக்கணும் நம்ம இந்த லான்ச்சில். ஸோ நம்ம இன்னொரு நாள் நம்ம எக்ஸிக்யூட் நம்ம பண்ணுவோம். இப்போ நம்ம சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் நம்ம வெளியே நம்ம வந்துவிட்டோம். என்னடா வெளியில் வந்துட்டேன்னு கேட்காதீங்க. ஸோ நம்ம மெயின் என்ட்ரன்ஸை நம்ம கேப்சர் பண்ணுறதுக்காக நம்ம வந்திருக்கோம். கேட் நம்பர் 3 வழியாக நம்ம உள்ளே வந்துவிட்டோம். இப்போ வந்து ஆலப்புழா எக்ஸ்பிரஸ் வந்து நிற்கிது. ஸோ இந்த ட்ரெயினில் நம்ம ஒரு நாள் நம்ம vlog நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆனால் நம்ம வேறு ட்ரெயினில் நம்ம vlog ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எந்த ட்ரெயின்னா நீலகிரி எக்ஸ்பிரஸில். ஆமாம் நண்பா நம்பி பிளாட்ஃபார்ம் நம்பர் 8 நம்ம நின்றுட்டுருக்கு. மீண்டும் என்னடா நீலகிரி எக்ஸ்பிரஸ்லேயே ட்ராவல் பண்ணுறேன்னு நீங்கள் கேட்காதீங்க நண்பா நம்பீஸ். ஒரு கனெக்டிங் ஜேர்னி ஒன்று இருக்குது. ஸோ அந்த என்ன கனெக்டிங் ஜேர்னின்றது நான் நாளைக்கு காலையில் நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஸோ நம்ம இப்போ நம்ம இந்த நீலகிரி எக்ஸ்பிரஸில் நம்ம போவோம். ஏன் நான் நீலகிரி எக்ஸ்பிரஸ் நான் போட்டேன்னா, ஸோ நம்ம இது 9:05க்கு சென்னை சென்ட்ரல் டிபார்ட் ஆகி காலையில் 5:25க்கு கோயம்புத்தூர் போதா. கோயம்புத்தூர்லேருந்து நம்ம காலையில் நம்ம இன்னொரு ட்ரெயினில் நம்ம ட்ராவல் நம்ம பண்ண போகிறோம். ஸோ இந்த ட்ரெயின் தான் கரெக்டாக இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம சேரன் எக்ஸ்பிரஸ்லையோ இல்லை கோயம்புத்தூர் வீக்லி எக்ஸ்பிரஸ்லையோ நம்ம ட்ராவல் பண்ணால் லேட் ஆகிடும். ஸோ அந்த ட்ரெயினை நம்மளால் பிடிக்க முடியாது. ஸோ அதனால் தான் நான் நீலகிரி எக்ஸ்பிரஸ்லேயே நான் போட்டேன். ஸோ தப்பாக நினச்சிக்காதீங்க யாரும். ஸோ நம்ம சேரன் எக்ஸ்பிரஸ்லேயோ இல்லை நம்ம கோயம்புத்தூர் வீக்லி சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ்லையோ நம்ம இன்னொரு நாள் நம்ம ஜேர்னி நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நம்ம இப்போதைக்கு நம்ம நீலகிரி எக்ஸ்பிரஸில் நம்ம கண்டினியூ பண்ணுவோம். ஸோ வாங்க இன்றைக்கி நம்ம வந்து S7 நம்ம கோச் அலோகேட் ஆகிருக்கு நமக்கு. ஸோ நம்ம S7 நோக்கி நம்ம போயிட்டுருக்கோம். இப்போ நம்ம H1 ஃபஸ்ட் ஏசி கோச்சு. நீங்கள் எல்லோரும் எனக்கு சப்போர்ட் பண்ண நம்ம இந்த மாதிரி ஏசி கோச்லேயோ ஏசி 3 டயர் ஏசி 2 டயர் இந்த மாதிரி நம்ம ட்ராவல் பண்ணுவோம் நண்பா நம்பீஸ். இதெல்லாமே உங்களோட சப்போர்ட்டில் தான் இருக்குது நம்ம சேனலோட வளர்ச்சி. ஸோ நீங்கள் எல்லோரும் நம்ம தொடர்ந்து நம்ம சேனலுக்கு நம்ம சப்போர்ட் கொடுங்க. ஒரு சின்ன சப்போர்ட் ஒரு பெரிய இம்பேக்ட் உருவாக்கும். நடந்து டயர்டாக இருக்குது, கால்லாம் வலிக்குது. ஸோ நான் ட்ரெயினில் போய் நான் தூங்கிடுவேன் போல் இருக்குது. ரொம்ப டயர்டாக இருக்குது. ஸோ நான் ஆல்ரெடி வீட்டிலே டின்னர் நான் சாப்பிட்டு நான் வந்துட்டேன். ஸோ நான் டின்னர் எதுவும் நான் வாங்கலை. ஸோ ஏசி கோச்சஸ்லாம் நம்ம தாண்டி நம்ம போயிட்டுருக்கோம். நம்ம ஏசி எக்கனாமி வந்திருக்கோம். M1 கோச்சு. ஸோ S7 அந்த ஃப்ரண்ட்டில் இன்ஜின் பக்கத்து கோச்சுன்னு நினைக்கிறேன். போய் பார்த்தா தான் தெரியும் எந்த நிலமையில் நம்ம கோச் இருக்குன்னு.
ஸோ S2 வந்தாச்சு. இன்னும் ஒரு கொஞ்சம் தூரம் தான். நம்ம S7 நம்ம வரப்போகிறோம் நம்ம. நம்ம லாஸ்ட் டைம் நம்ம ட்ராவல் பண்ண கோச்சு S4. அதில் இன்றைக்கி வந்து S7ல் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். நிறைய பேர் குரூப்பாக ட்ராவல் பண்ணுறாங்க நண்பா நம்பீஸ். ஊட்டிக்கு போகிறாங்கன்னு நினைக்கிறேன் நிறைய பேர். நம்ம கோயம்புத்தூரில் நம்ம இறங்கிட்டு போகிறோம். ஸோ நம்ம கோச்சில் நம்ம ஏறியாச்சு. இன்றைக்கி நம்ம கன்ஃபார்ம் பர்த் தான் நண்பா நம்பீஸ். சைடு அப்பரில் நமக்கு இன்றைக்கி பர்த் இன்றைக்கி கிடச்சிருக்கு நமக்கு. சாட்டர்டே நைட் வேறு இன்றைக்கி. ஸோ ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே 3 நாளும் ரொம்ப கூட்டமாக இருக்கும். அதுவும் ஸ்லீப்பர் கிளாஸ்லாம் சொல்லவே வேணாம். ஸோ ஹைலி டிமாண்டடாக இருக்கும். ஸோ அது பக்கத்தில் இருக்குது பார்த்தீங்களா ஒரு ட்ரெயின். அதுதான் நம்ம கோயம்புத்தூர் சென்னை சென்ட்ரல் வீக்லி சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ்ஸு. ஸோ நம்ம அதில் ஒரு நாள் நம்ம எக்ஸிக்யூட் நம்ம பண்ணுவோம் நம்ம. ஸோ ட்ரெயின் வந்து கிளம்ப போகுது நண்பா நம்பீஸ். ஸோ 9:05 ஆகிடுச்சு. ட்ரெயின் லைட்டாக மூவ் ஆகிடுச்சு, கிளம்பிச்சு சென்னை சென்ட்ரலில் விட்டு. ஸோ நம்ம சென்னைக்கு வந்து நம்ம ஒரு 2 நாளைக்கு நம்ம பாய் சொல்லிவிடுவோம். நான் சீட்டில் தான் உட்காந்து எடுத்துகிட்டு இருக்கேன் நண்பா நம்பீஸ். ரொம்ப டயர்டாக இருக்குது. அது வந்து காவேரி எக்ஸ்பிரஸ் நண்பா நம்பீஸ். ஸோ மைசூர் பவுண்டு காவேரி எக்ஸ்பிரஸ்ஸு. அதுலேயும் நம்ம ஒரு நாள் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுவோம் நம்ம ட்ரிப்பை. மைசூருக்கு ஒரு நாள் நம்ம போவோம், பெங்களூருக்கோ மைசூருக்கோ. ஸோ இப்போது நம்ம நீலகிரி எக்ஸ்பிரஸ்க்கு நம்ம போவோம். ஓகேங்களா? செம்ம ட்ரெயின் நண்பா நம்பீஸ். இது கோயம்புத்தூர் போகிறவங்களுக்கு, அதுக்கப்புறம் ஊட்டிக்கு போகிறவங்களுக்குலாம். ஸோ ஃப்ரைடே, சாட்டர்டே எப்போவுமே ஊட்டிக்கு போகிறவங்களுக்கு இந்த ட்ரெயின் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சண்டே வந்து சென்னையிலேருந்து கோயம்புத்தூர் வந்து வேலை பார்க்குறவங்களுக்குலாம் இந்த ட்ரெயின் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சண்டே நைட்டு கிளம்புனா கூட மண்டே காலையில் நீங்கள் வந்து கோயம்புத்தூர் ரீச் ஆகிடலாம். ஸோ நீங்கள் மண்டே வந்து நீங்கள் கோயம்புத்தூர் ஐடிலையோ இல்லை வேறு ஏதாவது நீங்கள் வேலை செஞ்சுருந்தீங்கன்னா இந்த ட்ரெயின் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் இதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நான் ஒரு சின்ன டிப்ஸ் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ட்ராவல் டிப்ஸ் என்னென்னா, தட்கலை நம்பி இருக்காதீங்க. ஸோ நானும் இந்த கஷ்டம்லாம் பட்டிருக்கேன். ஸோ தட்கலை நம்பி நான் சில நாள் நான் அன்ரிசர்வ்டில் வந்திருக்கேன். இப்போ இல்லை, நம்ம சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நான் வந்து தட்கலை நம்பி நான் வந்து அன்ரிசர்வ்டில் கூட நான் வந்திருக்கேன் நான். இப்போ இல்லை, மதுரையிலேருந்து சென்னை வரைக்கும். ஸோ நீங்களும் நம்பாதீங்க. தட்கலை முடிஞ்ச வரைக்கும் ஒரு 1.5 மாதத்துக்கு முன்னாடி இல்லாட்டி 2 மாதத்துக்கு முன்னாடியே உங்கள் டிக்கெட்டை நீங்கள் புக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ எல்லாருக்கும் நல்லது. ப்ரீப்ளான்டாக எல்லாமே ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி புக் பண்ணி வச்சுருங்க. ஸோ ஸ்லோவாக நம்ம சென்னை விட்டு நம்ம டிபார்ட் ஆகுறோம். ஸோ பேசின் பிரிட்ஜ் வந்தாச்சு நண்பா நம்பீஸ். பேசின் பிரிட்ஜ் நம்ம ஸ்கிப் ஆகிறோம். நம்ம ஸ்லோவாக ஸ்கிப் ஆகிறோம் பேசின் பிரிட்ஜுக்கு. ஸோ இனிமேட்டு தான் ஆக்சிலரேட் ஆகும் ஸ்பீடு. ஸோ ஸ்பீட் சும்மா அள்ளுது. இப்போ வியாசர்பாடியே வந்தாச்சு இப்போது.
ஸோ பெரம்பூரே வந்தாச்சு. நம்ம ஏரியா நம்ம பெரம்பூர். பெரம்பூரில் எப்போவுமே ஸ்டாப்பிங் கிடையாது. நம்ம போகிறப்போ சென்னை சென்ட்ரல் மேட்டுப்பாளையம் வரைக்கும் ஸ்டாப்பிங் கிடையாது. ஆனால் மேட்டுப்பாளையத்துலேருந்து சென்னை சென்ட்ரல் வரும்போது உங்களுக்கு பெரம்பூர் ஸ்டாப்பிங் இருக்கும். ஸோ நீங்கள் பெரம்பூரில் இறங்குதா இருந்தால் கூட நீங்கள் இறங்கிக்கலாம் பெரம்பூரில். 9 மணிக்கு மேலே எலக்ட்ரிக் ட்ரெயின்லாம் காலியாக இருக்கு நண்பா நண்பீஸ். நம்ம போகிறப்போ 8 மணிக்கு ட்ரெயின்லாம் சும்மா கூட்டம் அள்ளுது, பீக் ஹவர்ஸு. அது ஏன் நம்ம ஜாதகம் அந்த மாதிரி என்னவோ தெரியல. என்னடா இது ட்ரெயின் மறுபடியும் ஸ்லோ ஆகுது. இது வந்து ஃபுல்லாக ஐசிஎஃப் ஏரியா நண்பா நண்பீஸ். இது ஃபுல்லாக ரயில்வே ஏரியாஸு, பெரம்பூர் கேரேஜ் ஒர்க்ஸ் ஃபுல்லாக. ஸோ இங்கே கொஞ்சம் மேபி கொஞ்சம் சில டைம் இங்கே வந்து ஸ்லோ ஆகும், சில டைம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போவாங்க இங்கே ட்ரெயின்ஸ்லாம். நானும் பார்த்துருக்கேன் இங்கே. ஸோ நம்ம ஆவடியே வந்தாச்சு. ஒரு 15 மினிட்ஸ்லேயே ஆவடி வந்துடுது பெரம்பூர்லேருந்து ஆவடிக்கு. ஸோ நம்ம எலக்ட்ரிக் ட்ரெயினில் போனால் அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் ஆகும். ஆனால் இந்த சூப்பர் ஃபாஸ்ட் ட்ரெயினில் வந்து 1/4 மணி நேரத்துலேயே வந்துடுது ஆவடிக்கு. ஸோ நானும் தூங்க போகிறேன் நண்பா நண்பீஸ். இப்போ நம்ம திருவள்ளூர் தாண்டியாச்சு. ஸோ எனக்கும் ரொம்ப டயர்டாக இருக்குது. ஸோ காலையில் 5 மணிக்கு நம்ம இறங்கணும். வேறு கோயம்புத்தூர் வந்துருச்சுன்னா ஓகே. எல்லாருக்கும் குட் நைட் நண்பா நண்பீஸ். ஸோ 32 அதுதான் நம்ம சைடு அப்பர் பர்த்து. ஸோ நானும் தூங்க போகிறேன். ஸோ குட் மார்னிங் நண்பா நண்பீஸ். எல்லாருக்குமே காலை வணக்கம். கோயம்புத்தூர் வந்து இறங்கியாச்சு. நம்ம 5:10 ஆகுது இப்போ டைம் வந்து நமக்கு. ஸோ ஒரு 10 நிமிஷம் டிலேவாக வந்திருக்கு கோயம்புத்தூருக்கு. ஸோ எப்போ இவங்க ரிவர்ஸ் எடுத்து எப்போ மேட்டுப்பாளையம் போக போகிறாங்கன்னு தெரியல ட்ரெயின். ஸோ நிறைய பேர் கோயம்புத்தூரில் இறங்கிட்டாங்க நண்பா நண்பீஸ் நம்ம கூட. கோயம்புத்தூர் வெல்கம்ஸ் யூ ஆல். கோயம்புத்தூர் தங்களை அன்புடன் வரவேற்கிறது நண்பா நண்பீஸ், உங்களையும் எங்களையும். ஸோ கோயம்புத்தூர் ஜங்ஷன் நம்ம வந்தாச்சு 5 மணிக்கு. சாரி 5:20 ஆகுது இப்போ டைமு. ஸோ நம்ம சேனலுக்கு தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. நான் எங்கே ட்ராவல் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு நம்ம நெக்ஸ்ட் vlogல நம்ம பார்ப்போம். ஸோ ஸ்டே டியூன்டு நண்பா நண்பீஸ். ஸோ நம்ம சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க. தேங்க்யூ.